Hi friends, welcome to Imperfect cooking show. இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது எக் கிரேவி, முட்டை குழம்பு. அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் இங்க ஒரு கடாய் எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை தரும். பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுல கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இங்க பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். பூண்டு முழுசா அப்படி போட பிடிக்காதவங்க கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இதுல நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தா அதை போட்டுக்கலாம். நான் இங்க பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே ஆனியன் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும். எல்லா கிரேவிக்குமே ஆனியன் தக்காளி நல்லா வெந்திருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இதுல நான் கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுல குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிறேன். புளி குழம்புக்கு வெல்லம் சேர்த்தா நல்லா இருக்கும். கொஞ்சமா மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள், எக் கிரேவிங்கிறதுனால கொஞ்சமா நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, பட் ஆனால் சாம்பார் பொடி ரொம்ப நல்லா இருக்கும் புளிக்குழம்புக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி நம்ம திரும்ப கொதிக்க விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கல்ல கொஞ்சம், முந்திரி ஒரு 4, சீரகம், சோம்பு, கசகசா
இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொர கொரன்னு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ அதையும் அந்த குழம்புல சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டையை பாயில் பண்ணி தோல் எடுத்துட்டு அதையும் போட்டுக்கலாம். இங்கே நான் அப்படியே டைரெக்டாக பிரேக் பண்ணி அதில் வேறு இடத்துல நாம் பிரேக் பண்ணி ஊற்றணும். ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது. இதை நீங்கள் கரண்டியெல்லாம் வச்சு எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த குழம்புலையே அது வேகணும். இப்போது நான் எல்லா சைட்லேயும் 4 எக் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மெதுவாக அந்த எல்லோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பிரேக் பண்ணி அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. இப்போது இது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்கு குக் ஆகிற வரைக்கும் நாம் வேக வைக்க போகிறோம். நான் இங்கே ஒரு 8 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி எக் வந்து நல்லா வெந்திருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரைஸோட இல்லை சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்க. Thanks for watching. Bye.